சபாஷ், கதை ஆரம்பிக்கிறதுனா பாருங்க. ஒரு ஆசிய நாள் கொங்னு பேர் ஏர்போர்ட்ல இறங்கிட்டாரு. அவரை பிக்கப் பண்ணிட்டு வர்றாரு அவரு மாமா பில். பில் வீட்டுக்கு போன உடனே கொங்கப்பா புகைப்படம். அடேங்கப்பா, கொங்விங்சூன் என்னடா ஒரு மரக்கூண்டுடன் பயிற்சி, அந்த அசத்தல் அடி. ஒரு பையன் டன்னி முழுசா அதிர்ந்து போயிடுறான். அப்போதான் பில் டன்னி அக்கம் பக்கத்துல இருக்கிறவன்னு அறிமுகம் பண்றாரு. அப்புறம் பில் கொங்க கூட்டிட்டு போறாரு அவரு கடைக்கு. புதுப்பிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்தாங்க. ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னர் எலைன். சீக்கிரமா மீட்டிங் ரூம், பிசினஸ் டீல்ஸ். அப்புறம் பில் கல்யாணத்துக்கு அழைக்கிறாரு. அடுத்த நாள் மதியம். அடேங்கப்பா. அப்புறம் பில்லோட நண்பன் ஸ்டீவன் வந்தாரு. கல்யாணத்துக்கு லக்ஸரி கார் ரெண்ட் பண்ணியிருக்கான் பில். கவனமா பார்த்துக்க சொல்றான் ஸ்டீவன். அந்த ராத்திரி பில்லோட அபார்ட்மெண்ட்ல 2 பைக் கும்பல்காரங்க மைனஸ் ஒரே கோலாகலம். சத்தம் கேட்டு எழுந்த குங் மைனஸ் என்னன்னு பார்க்க போனா ரோடு ரேஸ்ல கலக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. டோனி மைனஸ் அவனோட காதலி நான்சிய ரேஸ்ல ஓடணும்னு சொல்றான். அடேங்கப்பா, ரேஸ் ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் குங் கண்டுபிடிச்சான் மைனஸ் அவன் மாமா ரெண்ட் பண்ணி வச்ச கார் ரேஸ் ட்ராக் நடுவுல நின்னு இருக்குன்னு. அவன் டபுள் ஆக்ஷன், நான்சிய ரேஸ்ல இருந்து வெளியேற வச்சிட்டான். போலீஸ் வந்துட்டாங்க. கும்பல் ஓட்டி போச்சு. அடுத்த நாள் பில்லோட கல்யாணம். எல்லாரும் கலகலப்பா இருந்தாங்க. ஈலேன் கூட வந்திருந்தாங்க. ஈலேன் குங் கிட்ட அவங்க ஷாப் பாத்துக்க சொன்னாங்க. சரின்னு சொன்னான் குங். முதல் நாளே பிரச்சனை. டோனியோட கும்பல் ஷாப்புக்கு வந்துருச்சு. ஈலேனும் குங்கும் ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் டோனியோட கும்பல்ல இருக்க ஏஞ்சலோ சாக்லேட் பாக்ஸ திருடிட்டு போறத பார்த்தாங்க. சாரிங்க, ஒரு ட்ரிங்க் எடுத்தாங்க, பணம் கொடுக்காம. எலேன் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. போய் அவங்களை கேள்வி கேட்க போறாங்க. ஆனா அந்த கும்பல் பயப்படவே இல்ல. அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க. சூழ்நிலை கடுமையாயிடுச்சு. அப்போதான் குங் வந்து எலேனை காப்பாத்தினாரு. அவருடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல அந்த கும்பலை அடிச்சு ஓட்டினாரு. அந்த கடை காப்பாத்தப்பட்டது. அன்னைக்கு ராத்திரி கடை மூடிட்டு குங் வீட்டுக்கு நடந்து போனாரு. போற வழியில ஒரு பொண்ணு உதவிக்கு கத்திக்கிட்டாங்க. சில ஆம்பளைங்க அவளை பணம் பறிக்க முயற்சி பண்றாங்க. பார்க்க முடியாம குங் போய் உதவி பண்ணினாரு. ஆனா அது டோனியோட பைக் கும்பல் வைச்ச ஒரு பொறின்னு தெரிய வந்தது. குங் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுத்தி எதிரிகள். ஆஞ்சலோ கிணங்க சூடாக்கினாரு. ஆனா டோனி அவனை நிறுத்தி குங்க போத்தலால அடிக்க சொன்னாரு. அதே சமயம் டானி வீடியோ கேம் ஆடிட்டு இருந்தாரு. குங் எதுவும் தெரியாம. டானி டோனியோட அண்ணன்னு சொல்லிட்டு நான்சி வீடு திரும்பினாங்க. அடேங்கப்பா, காலையில எழுந்தா பாருங்க, கதவுல கங்கு காயம்பட்டு அலறிக்கிட்டே கிடக்கு. ஆமா கங்கு. சரியா? பின்ன என்ன? நன்சி அவன் காயத்தை சிகிச்சை பண்ணி காலை உணவும் செஞ்சு வச்சிருந்தா. அடே, எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா கங்கு வேலைய பார்க்கணும்னு விரைஞ்சு கிளம்பிட்டான். போற வழியிலேயே டோனியும் அவன் கூட்டமும் தாக்கினாங்க. ஓடன்னு ஓட்டினாங்க. ஒரு பார்க்கிங் ஸ்ட்ரக்சர்ல மேலே போய் ஒரு லாரிக்குள்ள மறைஞ்சிட்டான். ஆனா லாரி டிரைவர் கண்டுபிடிச்சிட்டான். அடேங்கப்பா, கதையே ரொம்ப சீரியஸா இருக்கு. லாரியை கட்டிடத்துல இருந்து தள்ளிட்டாங்க. கங்கு கடைசி நொடியில தப்பிச்சிட்டான். அப்புறம் ஒரு கட்டிடத்துக்கு துணிச்சலா குதிச்சான். போலீஸ் வந்துட்டதால டோனியோட கூட்டம் ஓட்டத்தை நிறுத்திடுச்சு. சில நாள் கழிச்சு நன்சியோட அபார்ட்மெண்ட் பக்கத்துல 2 மாஃபியா கூட்டம் டைமண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல டோனி கூட்டம் நன்சியா அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு கார் மாஃபியா கும்பல் விபத்துல சிக்கிச்சு. கடுமையான காயம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆஞ்சலோவும் அவன் கூட்டாளியும் அங்க இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. சீக்கிரமே எதிரி மாஃபியா கும்பல் வந்து ஆஞ்சலோ மேல சுட்டுப்புட்டு போட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லும் நான்சியும் இருக்கிற அபார்ட்மெண்ட் கட்டிடத்துக்குள்ள ஓட்டி போனான் ஆஞ்சலோ. $7 மில்லியன் மதிப்புள்ள வைரங்களை திருடியிருந்தான் அவன். அந்த கலவரத்துல குங் டன்னிய காப்பாத்த முயற்சி பண்ணான். 2 பேரும் லீயை விட்டு ஓடிட்டாங்க. லீயோட வீல் சேரையும் அங்கேயே விட்டுட்டு ஆஞ்சலோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல ஒரு பிளான் போட்டான். வைரங்களை டன்னியோட வீல் சேரோட கஷன்ல மறைச்சு வச்சிட்டான். சிறிது நேரத்திலேயே ஆஞ்சலோவும் அவன் கூட இருந்த ஆயுதம் தூக்கிட்டு நிறைய மாஃபியா கும்பல் உறுப்பினர்களும் போலீஸ் கிட்ட கைதாயிட்டாங்க. சூழ்நிலை சரியான பிறகு குங் வீல் சேரை எடுத்துட்டு டன்னிய வீட்டுக்கு போய் கொடுத்துட்டான். டன்னி வீட்ல குங் மறுபடியும் நான்சியை சந்திச்சான். இந்த முறை நான்சி குங்கிட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆங்கிலோவும் துப்பாக்கி ஏந்தின ஆளுகளும் விசாரிக்கப்பட்டாங்க. ஆனா ஆதாரம் இல்லைன்னு சொல்லி சீக்கிரமே விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த ராத்திரி ஆங்கிலோ வைரத்தை மறைச்ச கட்டிடத்துக்கு போனான். ஆனா உள்ள போக நிறுத்திட்டான். ஏன்னா மாஃபியாக்காரங்க சர்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. குங் அந்த கட்டிடத்துல இருந்து வெளியே போறப்போ பல பேர் ஏதோ தேடுறத பார்த்தான். ஒருத்தன் FBIல இருந்து வந்தேன்னு சொன்னான். திருடப்பட்ட பொருட்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்னான். அந்த ஆள் கொங்குக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தான். காணாம போன பொருட்கள் பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்னு கேட்டான். அடுத்த ராத்திரி கொங் ஒரு பார்க்கு போனான்.
அங்க நான்சி சந்திச்சான். அப்ப நான்சி அவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் திறமையால அவரு மேல காதல் இருக்குன்னு சொன்னா. டோனி அந்த பேச்சை கேட்டு ரொம்ப கோபப்பட்டான். அவங்கள துரத்த ஆரம்பிச்சான். சந்தோஷமா கொங் நான்சி தப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில டோனியும் அவன் கூட்டாளிகளும் எலைனோட கடையில கொங்க தேடி அட்டகாசம் பண்ணாங்க. சடக்குன்னு ஒரு லிமோசின் வந்தது. டோனியோட கூட்டாளிகள் 2 பேரை எங்கேயோ கடத்திட்டு போயிட்டாங்க. பாருங்க, கங்க் டானியும் நான்சியுமா பூங்காவுல சந்தோஷமா நேரம் கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஆஞ்சலோ வந்து டானியோட வில் சேரியில இருந்த குஷனை திருட முயற்சி பண்ணான். அடடே, கங்க் அவனை அடங்க வச்சிட்டான். ஆஞ்சலோ ஏன் வீல்சேர் குஷனை குறிவைச்சான்னு புரியல. அப்புறம் எலைனோட கடைக்கு போனாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, கடை ரொம்ப கெட்டு போயிருக்கு. அடப்பாவி, எலைன் கிட்ட யாரு இந்த கெடுதிய பண்ணாங்கன்னு கேட்டா. அது டோனியும் அவன் கும்பலும் தான்னு சொன்னாங்க. அடேங்கப்பா, கங்க் ரொம்ப கடுப்பா போய் நான்சிய கிட்ட டோனியோட மறைவிடத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னான். போன உடனே டோனிய ஒருத்தனா போராட சவால் விடுத்தான். டோனி சம்மதிச்சான். போர் ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப கடுமையான போராட்டம். ஆனா கங்க் டோனிய சும்மா தூக்கி வீசிட்டான். அப்புறம் டோனியோட கும்பல் கங்க் மேல வெறியோட தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடக்கொடுமை. அந்த போராட்டம் நடுவுல டோனியோட ஒரு மனுஷன் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பெரிய கருப்பு பிளாஸ்டிக் பை கொண்டு வந்தான். அந்த பையில என்ன இருக்குன்னா, மாஃபியா முன்னாடியே கடத்திட்டு போன கும்பல் உறுப்பினரோட உடம்பு. டோனி சும்மா திகைச்சு போய் விளக்கம் கேட்டான். அந்த ஆளு சொன்னாரு, லிமுசின்ல இருந்தவங்க ஆஞ்சலோ திருடிச்சிட்டு போன டைமண்ட்ஸை தேடுறாங்கன்னு. ஆனா அவங்க ஆபத்தான மாஃபியா கூட்டத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. பாருங்க, கங் டோனி நான்சி இல்லையா சேர்ந்து ஆஞ்சலோவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கங் டோனிட்ட சொன்னாரு, ஆஞ்சலோவை தேடுறவங்க FBI ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னு. அப்புறம் கங் அந்த போலீஸுங்க கிட்ட உதவி கேட்டாரு. ஆஞ்சலோ கிடைச்சதும் பயந்துகிட்டு அலறினான், அவங்க FBI ஏஜென்ட்ஸ் இல்லன்னு மாஃபியா கும்பல்னு. பயத்துல ஆஞ்சலோ சொல்லிட்டான், டைமண்ட்ஸ் டேனியோட வீல்சேர் கஷன்ல மறைச்சிருக்கோம்னு. சட்டுன்னு மாஃபியா கும்பல் கங்கை டேனியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிச்சு. டைமண்ட்ஸை எடுக்க ஆஞ்சலோவோட ஃப்ரெண்ட்ஸை பிணையாளியா வச்சிருந்தாங்க. முதல்ல கங் ஆஞ்சலோ சொன்ன கஷன் கிடைக்கல. டென்ஷன் ஏறிச்சு. ஆனா டேபிள் கீழே டேனியோட வீல்சேர் கஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் கங். டைமண்ட்ஸ் எங்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கு நெருங்கி போனான். சூப்பரா ஒரடியா கிடைச்சிச்சு கங்குக்கு. சூதுவாதிங்களை ஒரு அடிச்சுல ஏமாத்திட்டான். அப்புறம் ஓடி போய் எலேன் கடைக்கு போய் எல்லாத்தையும் சொன்னான். சில மணி நேரத்துல ஒயிட் டைகர்னு சொல்ற மாஃபியா தலைவன் எலேன் கடையில போன் பண்ணி கங் கடையை நொறுக்க போறேன்னு மிரட்டினான். ஆரம்பத்துல கங்கு சும்மா பயமுறுத்துறாங்கன்னு நினைச்சான். ஆனா அதிர்ச்சி, கடையோட தூணுல சங்கிலி போட்டு கடையை இடிக்க ஆரம்பிச்சாங்க. கட்டிடமே நொறுங்கி போச்சு. அப்புறம் ஒயிட் டைகர் மறுபடியும் போன் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள வைரத்தை திருப்பி கொடுக்கலைனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினான். வேற வழி இல்லாம கங் போலீஸ் கிட்ட போன் பண்ணி ஒயிட் டைகரை எதிர்கொள்ள ஒரு பிளான் போட்டான். அதிர்ஷ்டம், ஒயிட் டைகரும் அவன் கூட்டாளிகளும் நெடுநாளா போலீஸ் கண்காணிப்புல இருந்தாங்க. பேச்சுவார்த்தை இடத்துல கங் அவங்க தலைவனை பார்க்கணும்னு கேட்டான். ஆனா தலைவனோட கோட் நேம் சொல்லிட்டான். அது போலீஸ் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லப்பட்ட ரகசியம். கும்பலை பார்த்தா சந்தேகம் வந்தது. ஆனா மனம் இல்லாம ஒயிட் டைகருக்கு போன் பண்ணினாங்க. ஒயிட் டைகர் நேரில் சந்திக்க மறுத்துட்டு அவங்க ஆட்களை கோங்கன்னு சொல்லி தேட சொன்னான். டாக்ஸ் பக்கத்துல ஒரு தனி இடத்துக்கு கோங்காவை கொண்டு போனாங்கன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. அங்க போய் அவனை நல்லா சோதிச்சாங்க. அவன் முடியல ஒரு கேட்டு சாதனம் ஒளிஞ்சு வச்சிருந்தது கிடைச்சது. அந்த மாஃபியாக்காரங்க உடனே ஒயிட் டைகருக்கு சொன்னாங்க. கடுப்பான ஒயிட் டைகர் கோங்காவை கொல்ல சொல்லி டைமண்ட்ஸ் விஷயத்த மறந்து போக சொன்னான். கோங்கா தப்பிச்சிட்டான். அதனால ஒரு பெரிய டேஞ்சர் ஓட்டம் ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஒயிட் டைகர் ஆளுங்க ஒருத்தன் அவனை கப்பல் கண்டெய்னர்கள் பக்கத்துல மறைஞ்சு இருக்கிறத பார்த்துட்டான். அவனை கொல்ல ரெடி ஆனான். சரியா அந்த நேரம்ல போலீஸ் வந்து அந்த ஏரியாவை சுத்தி வளைச்சிட்டாங்க. அதை பார்த்த ஒயிட் டைகர் ஆட்கள் ஓடிட்டாங்க. ஒரு நீர்நிலை ரப்பர் போட்டை பறிச்சிட்டு ஓடிட்டாங்க. கோங்கா அந்த போட்டுல ஏறி அவங்கள நிறுத்த முயற்சி பண்ணான். ஆனா வழுக்கி விழுந்து பின்னாடி இழுக்கப்பட்டான். கடைசியா ஒரு பீச்சில் வீசி எறியப்பட்டான். தளர்ந்து போகாம அங்க ஒரு மியூசியத்துல ஒரு கத்தி வச்சிருக்கிறதையும் ஒரு பெர்ராரி கார் பார்க் பண்ணியிருக்கிறதையும் கோங்கா பார்த்தான்.